ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் வ்ளாக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அம்மா வீட்டில் வந்து தோப்புக்கு தாங்க போகிறோம். என்னென்னா அங்கே தோப்பில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோப்பில் வந்து கிழங்கெல்லாம் வச்சிருச்சு, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டைப்பையும் எடுத்துகிட்டு தோப்பு கிளம்பிட்டோம். நம்ம இந்த தோப்பு பற்றின வீடியோலாம் நிறைய நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். என்னென்னலாம் வச்சு விட்ருக்கோம், என்ன மாதிரியெல்லாம் க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஏன் எப்போவும் அம்மா வீட்டிலேருந்தே தோப்பு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வீட்டினாலே எப்போவுமே நமக்கு ஒரு ஸ்பெஷல் தாங்க. அதுவும் நம்ம அங்கே போனோன்னா நல்லா மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே என்னென்னலாம் இருக்கோ வந்து நம்ம பிறந்து வளர்ந்த ஊர்னால அங்கே வந்து நமக்கான ஒரு ஃப்ரீடம் மாதிரி நம்ம தோப்புக்கு போகிறது, அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறது, அதுவும் இயற்கையை சுற்றி பார்க்குறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது. அதுவும் அப்பா வந்து தோப்பில் வந்து நிறைய கிழங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சு விட்டுருக்காங்க. அதையும் ஒவ்வொன்றா நம்ம வச்சு விட்டு நம்மளே ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து அது ஒரு தனி சந்தோஷம். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷம். ஊரில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண முடியும். இனி பார்த்தீங்கன்னா அபுதாபி கிளம்புனதுக்கப்புறம் அங்கே உள்ள விளாக்ஸ் எல்லாம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இனி கூடிய சீக்கிரமே அபுதாபி விளாக்ஸ்மே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இனி நீங்கள் அபுதாபி வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான வீடியோ தான். நெக்ஸ்ட்டு 2 months வந்து அபுதாபி கிளம்புறோம். நம்ம இன்றைக்கி வந்து கார்டனிங்கில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். தோப்பில் பார்த்திங்கன்னா பப்பாயை வந்து சூப்பராக வந்து நிறைய கொடுத்துட்ருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா 3 பழம் வந்து லைட்டாக கலர் கொடுத்துருந்தா, அதையுமே பாப்பா பறிச்சிட்டு இருந்தா. நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, குட்டீஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே என்னென்னலாம் இருக்குது அது அவங்க கைப்பட வந்து அவங்களே பறிக்கிறதுல வந்து அவங்களுக்குமே ஒரு தனி சந்தோஷம். இப்போ வாய்க்கால்லையுமே ஆற்றுலையுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு. ஸோ வந்து வாய்க்காலில் வந்து கப்பல்லாம் விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. வீட்டிலேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா தோப்புக்கு போகிறோன்னு சொன்னதுமே குட்டி குட்டி பேப்பர்லாம் கப்பல் செஞ்சு வந்து தண்ணியிலலாம் விட்டு விளையாடினாங்க. குட்டி பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நம்பட்டி அந்த மண்வெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் வெட்டுறது, அவன் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மரவள்ளி கிழங்குக்கு நடுவில் இடையிலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாழை மரமும் வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. மோரிஸுமே இதுக்கு முன்னாடி வச்சுட்டு இருந்த ஒரு பெரிய கொலை காமிச்சிருப்பேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஆள் ஹைட்டுக்கு இருக்கும் கொலை. இதுவுமே கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து வெளியே போயிருந்தாங்க. ஸோ அவங்க வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கிழங்கு பிடுங்கிறதுக்கு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். மரவள்ளி கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடுங்குற ஸ்டேஜில் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வாய்க்காலில் தண்ணி வரதுனால ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தோப்புக்கு தண்ணி பாய்ச்சி விட்டுருந்தாங்க. இந்த டைமில் வந்து கிழங்கு பிடுங்குறதுக்குமே ஈஸியாக வந்துடும். வீட்டுக்கு தேவைக்கு தான் இன்னைக்கு கிழங்கு பிடுங்குறதுனால ஒரே ஒரு மூடு மட்டும் தான் பிடுங்கணும். நம்ம வச்சு விட்டு நம்ம வீட்டுக்கு தேவைக்கு நம்ம எடுக்கும்போது அதில் ஒரு ஹாப்பி. ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய கிழங்கு வச்சுருந்து அந்த கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி கிழங்கு சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கிழங்கு சுட்டு சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்கு அவிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தீ கனலில் போட்டு சுட்டு சாப்பிட்றது இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த கிழங்கு பிடுங்குறது முன்னாடியே இந்த கொலையெல்லாம் இந்த மாதிரி முறித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிடுங்குறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அப்பா முதலே பார்த்திங்கன்னா பிடுங்கி எடுத்துட்டாங்க.
கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பறித்த பப்பாளியும் கிழங்கையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். வாழைக்குலை வெட்டணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்பா வந்து இந்த இது எடுத்துகிட்டு வரல அதை வெட்டுறதுக்கு. ஸோ வந்து வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்பா கிளம்பிட்டாங்க. நாங்கள் அப்படி இன்னொரு தோப்புக்கு போயிட்டு வந்திருந்தோம். கொல்லாம்பழம் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக நம்மளே வச்சு விட்ட மரம் அது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொல்லாம்பழம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பார்க்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடியிலையுமே பூ இருந்துச்சு. காய் ஏதாவது கிடைக்குமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றே ஒன்று அதில் கிடந்ததை பார்த்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு. பழமாக எதுவுமே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 பழம் வந்து பெரியம்மா பறிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுலேருந்து பழம் பறிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து அந்த கொல்லாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க, கேஷ்யூ நட்டு. அதையுமே தனியாக எடுத்து நம்ம சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டி வறுத்து இந்த கொல்லாங்கொட்டை வறுத்து சாப்பிடுவாங்க, கேஷ்யூ நட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே நம்ம சுட்டு சாப்பிடும்போது. இதிலே பார்த்திங்கன்னா பச்சையாட்டு இருக்கும். அதையுமே கட் பண்ணி அந்த பால்லாம் நல்லா தொடச்சிட்டு நம்ம அவியல் இந்த காய்கறி வச்சு சமையல் பண்ணும்போது அதுலெலாம் கட் பண்ணி போட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பச்சையாகவே சாப்பிடுவாங்க, பச்சை அண்டின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் கொல்லா மரத்தில் கொல்லாங்கொட்டையை பார்த்ததுமே பழம் கூட பழுக்க விடாமல் அண்டியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே வந்து சப்பாத்தி களி, திருக்களி, சீமக்களின்னு 3 வெரைட்டியாக நின்றுச்சு. அம்மா வந்து காமிச்சு கொடுத்துருந்தாங்க. சப்பாத்தி களியில் உள்ள பழமெல்லாம் பற்றி வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து திருக்கள்ளி, சீமக்களின்னு சொல்லிட்டு ஒன்றா காமிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் சீமக்களியில் பார்த்திங்கன்னா முள் வந்து நல்லா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முள் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதில் வரக்கூடிய பூவுமே பார்த்திங்கன்னா நல்லா சூரியகாந்தி பூ மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போலாம் இந்த மாதிரி செடியெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. அந்த வேலியிலலாம் நிறைய வச்சு விட்டுருப்பாங்க. பாதுகாப்பு மாதிரியே அந்த முள் செடி எல்லாமே வச்சு விட்டுருப்பாங்க. தோப்புக்கெல்லாம் போயிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சொல்லிகிட்டே இருந்தாங்க. கப்பல் விட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்லாம் செஞ்சு வச்சு இங்கே வாய்க்காலுக்கு வந்தாச்சு. தண்ணியுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்துச்சு. நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. பார்த்ததுமே குளிக்கிற மாதிரி தான் அப்படி இருந்துச்சு தண்ணியெல்லாம். அதெல்லாம் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வாழைக்கொலையை வெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கிளம்புனாங்க. நானுமே கூட வந்திருந்தேன். விட்டா இனி பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இதே கரெக்டான ஸ்டேஜ்னு சொல்லிட்டு அப்பா வந்து அதை வந்து லைட்டாக அந்த கீழே இருக்கிறத பற்றி பிடிச்சி இழுத்துட்டு லைட்டாக சரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டிடுவாங்க. கொஞ்சம் மேலே தூக்கி தான் வெட்டுவாங்க. அப்போ தான் வந்து எதாவது நம்ம கடைக்கு சேலுக்கு கொடுத்தாலும் அதை தொங்க போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் கொலையை வெட்டி எடுப்பாங்க. ஆள் ஹைட்டுக்கு இருக்குது. இது இன்னுமே பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும். இது இந்த அளவுக்கு தான் இருக்குது, இன்னுமே பருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் உள்ள மாட்டு சாண உரம் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் வீட்டிலேயே நல்ல சத்தான உரத்தில் வந்து வளர்ந்த காய் பார்க்க பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக அவ்வளோ ஆள் ஹைட்டுக்கு அவ்வளோ பெரிய கொலையாக இருந்துச்சு. ஏன்னா இதை பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி கறியலப்பு மாதிரி பொதிஞ்சு அப்படியே வந்து பழுக்க வச்சுருவாங்க. இது வீட்டுக்கு சாப்பிட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இதை வந்து கடைக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா யாராவது கடைக்கு உள்ளவங்க வாங்கிட்டு போவாங்க, இவ்வளோ ரூபா தந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இருந்துச்சுன்னா கடைக்கு கொடுத்துருவாங்க. இது ஒரு கொலை இருந்தனால வீட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படி யாருக்காவது எல்லோரும் கொடுத்துட்டு வீட்டுக்குமே எடுத்துப்பாங்க. அது வாழை மரத்தில் இருக்கிற அந்த கரிஞ்ச இலை எல்லாமே எடுத்துகிட்டு கீழே இந்த மாதிரி போட்டு அதுக்கு மேலே மூடி நல்லா கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. தோப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து கிழங்க வந்து சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் கதம்பையை போட்டு நல்லா எரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டு கிழங்கு எடுத்து சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீ கனல்லே பார்த்தீங்கன்னா அந்த கிழங்க போட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு பெரிய கதம்பை எடுத்து வச்சு மூடி வச்சு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா குக் ஆயிரும். அந்த தீ கனலில் வந்து அந்த கறி கனலில் வந்து அது குக் ஆகிருக்கும்போது நல்லா மணமாட்டு அந்த சுட்ட கிழங்கு மணமே பார்த்திங்கன்னா ரொம்ப தனி தான். அந்த மணத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு சாப்பிட தோணும். அப்படியே வந்து அந்த கேஷ்யூ நட் பறிச்சுட்டு வந்திருந்தோம்ல கொல்லாங்கொட்டை, அதுவுமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பறித்த எல்லா கொல்லாம்பழத்தில் உள்ள அண்டியுமே எடுத்து தச்சு பெரியம்மா வச்சுருந்தாங்க. அதையுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே சேர்த்து சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு
அதையுமே எடுத்து அடுப்பில் போட்டுட்டேன். அடுப்பில் நிறைய கொல்லாங்குட்டை இருந்துச்சுன்னா அதை வந்து பானையில் போட்டு நல்லா கிண்டி வறுத்தெடுப்பாங்க. இன்னும் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து அதை வந்து அடுப்புலேயே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிழங்கை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடுப்பில் வந்து கொல்லாங்குட்டையை போட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம அது கூடயே போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொல்லாங்குட்டையிலேருந்து பால் வரும். அந்த பால் வைக்க வந்து அந்த கிழங்குல படும்போது அது ஸ்மெல் வித்தியாசமாக இருக்கும். ஸோ வந்து ரெண்டாவது தான் பார்த்தீங்கன்னா கிழங்கு எடுத்துகிட்டு வந்து கொல்லாங்கட்டையை சுட்டு எடுத்தோம். மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே குக்காக இருந்து அது இந்த மாதிரி உடச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அந்த கனல் மணத்தில் வந்து சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த சுட்ட கிழங்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கிழங்கு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கேஷ்நட்டுமே சுட்டு வச்சுருந்தோம். அதையுமே பார்த்தீங்கன்னா சுத்தியல் வச்சு நல்லா தள்ளி அதுவும் நம்ம வீட்டில் உள்ள கேஷ்நட்டு ஃப்ரெஷ்ஷாக உடச்சி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பருப்பாகவே இருந்துச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. குட்டீஸுமே பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கேஷ்நட்டை வந்து இந்த மாதிரி உடச்சி இதில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.